உண்மையிலேயே அசாதாரணமான விஷயங்களை நம்மளால விண்வெளியில கட்ட முடியும். ஓகே, இவ்வளவு பெருசு இன்னும் கட்டல. ஆனா பூமியோட லோயர் ஆர்பிட்ட மொத்தமும் ஒரு 5000 சேட்டலைட்டுகளால நிரப்பியிருக்கோம். அதுல சிலது வேலை செய்யுது, சிலது வேலை செய்யல. ஒருவேளை நம்மளால ஒரு பெரிய பிரைட்டான சேட்டலைட்டை பூமிக்கு மேல கட்ட முடிஞ்சா எப்படி இருக்கும்? சோ சன்லைட்டை ஃபுல்லும் அது ரெஃப்ளெக்ட் பண்ணும். சோ நைட் நேரத்துல இனி நமக்கு லைட்டே தேவைப்படாது. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ மனிதன் உருவாக்கும் செயற்கை நிலவில் ஒரு vlog. இதுவரைக்கும் நம்ம கட்டினதுலயே பெரிய சேட்டலைட்டான தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெருசா இருக்கும். அதோட பாகங்கள் தனித்தனியா பூமியில வடிவமைக்கப்பட்டு பல ராக்கெட்களால ஒவ்வொன்னா கொண்டு போகப்பட்டு விண்வெளியில ஒன்னா அசம்பிள் பண்ணப்படுது. நம்ம தலைக்கு மேல இது 400 கிலோமீட்டர் உயரத்துல சுத்திட்டு இருக்கு. ஆனா எப்படி நம்மளால இதை விட 10 தடவை பெருசா இருக்கிற ஒரு செயற்கை நிலவை கட்டி பூமிக்கு மேல அவ்வளவு உயரத்துல மிதக்க விட முடியும்? இப்போ பூமிக்கு மேல மிதந்துட்டு இருக்கிற சேட்டலைட்கள்ல பல சேட்டலைட் நம்ம மேல பார்த்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் மேல தான் மிதந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சேட்டலைட்கள் பூமியோட ஈக்குவேட்டருக்கு மேல 35000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. நிஜ சந்திரன் 308000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. ஆனா நம்ம செயற்கை நிலவையும் அவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு அவசியம் இருக்காது. நம்ம செயற்கை நிலவை பூமிக்கும் ISSக்கும் நடுவுல மிதக்க விடுறதே கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம செயற்கை சேட்டலைட் மணிக்கு 27400 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறதுல நம்ம கவனமா இருக்கணும். அந்த வேகத்துல அது போலனா அது மிதக்காம பூமியில வந்து விழுந்துரும். அண்ட் அந்த செயற்கை நிலவை சுத்தி ஹைலி ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் வச்சு நாம கவர் பண்ணிருப்போம். சோ சூரிய வெளிச்சம் அதுல பட்டு பவுன்ஸ் ஆகி பூமியில வந்து விழும். அண்ட் இனிமே நைட்டு லைட்டே தேவைப்படாது. வருஷங்கள் தோறும் தரமான பிரைட்டான நைட்டுகளை நாம என்ஜாய் பண்ணுவோம். ஒருவேளை நைட்டு இந்த பிரைட்டான வெளிச்சத்துல உங்களுக்கு தூக்கம் வரலன்னா உங்க பெட்ரூம்ல டார்க் ஸ்கிரீன்ஸை நீங்க போடணும். இந்த புது செயற்கை நிலா பூமிவாழ் உயிரினங்கள் நைட் நேரத்துல வேட்டையாடுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். நைட்ல இருக்கிற அதிக வெளிச்சம் நம்ம உடம்புக்கும் நல்லது இல்ல. உங்களுக்கு டயபெட்டிஸ், இருதய நோய், டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செயற்கை நிலா நேச்சுரல் ஸ்கையோட பார்வையை மறைக்கும். தரையில இருக்கிற டெலஸ்கோப்புகளால ஆழமான விண்வெளியை படம் பிடிக்க முடியாது. சோ தொலைதூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கு போற கனவுகள் பலிக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். காரணம் பூமி 24 மணி நேரமும் வெளிச்சமாவே இருக்கிறதால பூமியில இருந்து வானத்தை பார்க்கிற நமக்கு வான் மண்டலங்கள்ல இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை பார்க்க முடியாது. சோ நட்சத்திரங்களை பார்க்க கூட முடியாத நம்மளால அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு கனவுலையும் நினைக்க முடியாத விஷயமா ஆயிரும். அதனால இனிமே விண்வெளியில இருந்து மட்டும்தான் ஆழமான பிரபஞ்சத்தை பத்தி ரிசர்ச் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சைனால இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே இந்த செயற்கை நிலவை உருவாக்குறதுல முழு மூச்சுல இறங்கியிருக்காங்க. இந்த நிலவு 10 மடங்கு இல்ல 80 மடங்கு ISS விட பிரம்மாண்டமா இருக்கும். அண்ட் இந்த நிலவால வருஷத்துக்கு $173 மில்லியன் அவங்க நாட்டோட மின்சார கட்டணத்துல மிச்சம் பிடிப்பாங்க. இன்னும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சைனா வெளியிடல. சோ அழகா இருக்கிற நம்ம வானத்துல எதிர்காலத்துல செயற்கை நிலவு வரப்போகுதோன்னு நினைச்சு நீங்க அப்செட் ஆக வேண்டாம். நம்மளோட இப்ப இருக்கிற இயற்கையான அழகான நிலவை நாம என்னைக்குமே ரசிச்சுட்டே தான் இருப்போம். கடவுள் படைச்ச படைப்பை என்னைக்குமே மனிதர்களால தோற்கடிக்க முடியாது. ஆனா ஒருவேளை நம்மளோட ஒரே நிலவை அட்டாமிக் பாம்பை வச்சு நம்ம பூமிக்கு நிலவே இல்லாம பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.